தன்னுடைய 2 மனைவிமார்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், அஃப அம்யாவானி அன்னுமா, நீங்க 2 பேரும் என்ன குருடியா? உங்களுக்கு தான் கட்டுறது எது சொல்றாரு உங்களுக்கு சொன்னார். கண்ணியமானவர்களே, பர்தா பேணுதல் இது போன்ற ஒரு சபையை தவிர வேறு இதை உடைத்து பேச முடியாது. ஹராம். கண்டிப்பாக பெண்களுடைய பர்தா பேணுதலை இந்த நிர்வாகங்களும் சரி, நம்முடைய குடும்ப விஷயங்களிலும் சரி, மிகப்பெரிய பேணுதலை கையாள வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கின்றது. அதனுடைய சரியத்தினுடைய முதலில் வெளிக்கொள்ள கண்ணியமானவர்களே, ஆகவே இது போன்ற ஒரு புனிதர்களை நம்முடைய சமுதாய பெண்களுக்கு முன்மாதிரிகளாக எடுத்து காட்ட வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கின்றது. இந்த தஸ்கியத்துல் மனாதீம் அதனுடைய ஆண் பெண் உஸ்தாத் பெருந்தகைகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அருட்கொடையாக வழங்கியிருக்கிறார். இது ஏதோ தனிநபர் புகழ்ச்சியோ போன்றதோ அல்ல. சரியான நபர்களை சமுதாயத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு ஆளுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் சொல்கின்றேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கியாமத் நாள் வரையில் இந்த மதரசாவை எல்லாம் ஆயிரமாக நிலைபெற செய்வானாக. இதிலிருந்து 11 ஆலிமாக்களையும் சாலிஹாக்களையும் முத்தகியாக்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி அருள்வானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா. வசந்தவர்கள் தற்காலத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் கலாச்சார ரீதியாக சீரழிக்கப்படுகிறார்கள், அந்த பெண்கள் மீது கவனம் வைத்து அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்ற அநேக வழிகாட்டுதலை ஒரு குறுகிய நேரத்தில் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மௌலானா அபுல் ஹசன் நதுவே ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், பெண்களை நம்ம சரியா பயன்படுத்தணும். பெண்களை சரியா பயன்படுத்தணும். நம்ம நாட்டு இந்தியாவில், நம்ம இந்தியா நாட்டில் புகாரி ஷரீஃப் கையில் எழுதப்பட்ட முதல் பிரதியை வெளியிட்டது ஒரு பெண்மணியார். அந்த காலத்தை அச்சடிக்கக்கூடிய காலங்கள்லாம் கிடையாது, கையில தான் எழுதணும். இந்தியாவுக்குள்ள புகாரி ஷரீஃபை முதலாவதாக கையில் எழுதி வெளியிட்ட ஒரு பெண். அப்ப பெண்களை சரியாக உருவாக்கும் பொழுது இது போன்ற சாதனைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதற்கு இது ஒரு சான்றாக. அதே போல அபுல் ஹசன் நதுவே ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு விஷயத்தை சொல்வார்கள், பெண்கள் இயற்கையாகவே பலகீனமானவர்கள். பெண்கள் இயற்கையாக பலகீனமானவர்கள். ஆனால் அவர்கள் அறிந்த ஹதீஸ்கள் இருக்கின்றதே பலமான ஹதீஸ்கள். பெண்கள் இயற்கையாகவே பலகீனமானவர்கள், ஆனால் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கிறதே பலமான ஹதீஸ். அப்ப பெண்களை நாம் சரியாக உருவாக்கும் பொழுது அவர்கள் புறத்தில் வெளிப்படக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறதே அது ஒரு சான்றாக இருக்கும் என்பதை தான் ஹசரத் அவர்கள் ஒரு குறுகிய நேரத்தில் நிறைவான கருத்தை கொண்டு சொல்லி சென்றார்கள். அல்லாஹ் தஆலா ஹசரத் அவர்களை புரிந்து கொள்வார்கள். ஆமென். அடுத்ததாக நமது பள்ளியில் நீண்ட காலமாக கணக்காளாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்புக்கு பாசத்துக்குரிய அண்ணன் இக்கோரன் அவர்கள் நமக்கு முன்னால் இங்கே செய்வார்கள். எனக்கும் இந்த நிகழ்வில் வாய்ப்பு வழங்கிய நமது நிர்வாகம் தமிழக நாட்டாண்மை பஞ்சாயத்து ஹசரத் மற்றும் ஜமாத் அவர்களுக்கு எனது பணிவான சலாமை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சலாம். எல்லா புகழும்
இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு ஆற்றல் எல்லாம் கொண்டவனாம் அன்பு அருள்மழை எங்கும் பொழிபவனாம் ஆற்றல் எல்லாம் கொண்டவனாம் அன்பு அருள்மழை எங்கும் பொழிபவனாம் மாற்றம் எல்லாம் செய்பவனாம் நல்ல மாண்புகள் தந்து காப்பவனாம் காற்றும் மழையும் கதிரவனும் காற்றும் மழையும் கதிரவனும் ஆற்றும் பணிகளெல்லாம் அவன் செய்யலாம் வந்த வல்லோர் இறைவனை நாம் வணங்கிடுவோம் அவன் வான்மறை வழி உணர்ந்து வாழ்ந்திடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு பார்க்கும் பார்வை அவனாகும் அந்த பார்வைக்கு ஒளியும் அவனாகும் பார்க்கும் பார்வை அவனாகும் அந்த பார்வைக்கு ஒளியும் அவனாகும் தீர்ப்பு நாளில் பதிவாகும் அவன் தீர்ப்பே நமக்கு கதியாகும் கேட்கும் கடமை நம்மிடத்தில் கேட்கும் கடமை நம்மிடத்தில் கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில் அந்த தூயோம் நகுமாரை தொழுதிடுவோம் அவன் திருக்குர்ஆன் வழியில் வாழ்ந்திடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு எல்லா புகழும் இறைவன்